ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் கிச்சனில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி கூட தோசை கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் மிளகான்றதுனால நான் ஒரு 6 எடுத்திருக்கேன். 6 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 இன்ச்சுக்கு நல்லா தோல் சீவி கழுவி வச்சுருக்கிற இஞ்சி துண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம பொடி செய்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கடலைப்பருப்பு, 2 கப் கடலைப்பருப்பை நான் நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அரைச்சிக்க வேண்டாம். பருப்பு ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் மசால் வடை டேஸ்ட்டு. அதனால அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பருப்பை அரைச்சிக்கலாம். ரொம்ப பருப்பு முழுசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் அரைச்சிடக்கூடாது. மசால் வடைக்கே ரொம்ப முக்கியமானது பருப்பு அரைக்கிற பதம்தான். அதனால் பருப்பை நல்லா பார்த்து அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் இப்படியே யூஸ் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், அல்லது நம்ம காஞ்ச மிளகாய் அரைக்கும் போதும் சேர்த்து அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது மசால் வடை மாதிரியும் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடா மாதிரியும் செய்து எடுத்துக்கலாம். நான் பக்கோடா மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். இதுக்கு மாவு மசால் வடைக்கு அரைக்கிறப்பில் தான் மாவு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த நம்ம போட்ட பக்கோடாவெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப வறுத்துற வேணாம். அதாவது ஒரு 90% பக்கோடாவை வறுத்து எடுத்தோன்னா போதும். ஏன்னா அப்போ தான் அது சாஃப்டாக இருக்கும். அந்த குழம்புல போடும்போது ஈஸியாக ஊறிடும். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு இன்ச்சு அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு அதை போடலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடித்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா மெல்லிசாக நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் ரொம்ப கலர் மாறணும்னு தேவை கிடையாது. லைட்டாக கலர் மாதிரி நல்லா வதங்கி இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு வெங்காயம் பொன்னிறமாக வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கலர் மாறினா போதும், அந்த அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வடைக்கறிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை நல்லா போன பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வேக விடலாம். மூடி போட்டோன்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி திறந்து பார்த்தோன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நான்
1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு நான் வந்து 2 கப் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுறேன். மூடி போட்டோன்னா தண்ணி சீக்கிரமாக கொதிச்சிரும். அதனால் மூடி போட்டு தண்ணியை கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. பாருங்கள் நல்லா தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பக்கோடாவை போடணும். அதனால் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பக்கோடாவை கொஞ்சமாக நசுக்கி போடலாம். ஏன் இந்த மாதிரி நசுக்கி போடுறோன்னா அது வந்து அப்போ அந்த தண்ணியை நல்லா ஈஸியாக இழுத்துக்கிட்டு நல்லா குழஞ்சி வரும் வடகறி. அதனால தான் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக விடும்போது நம்ம போட்ட அந்த பக்கோடா அந்த குழம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வடகறி வந்து நல்ல மசாலா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பக்கோடா தான் போடணும்னு கிடையாது. மசால் வடையை கூட சின்ன சின்ன பீசஸாக செய்து போடலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம்தான். இப்போ பாருங்கள் நம்ம போட்ட பக்கோடாலாம் அந்த தண்ணியை இழுத்துட்டு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளை சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த பதம் இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவிட்டோன்னா நம்மளுடைய வடகறி தயார். இது வந்து இட்லிக்கு தோசைக்கே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வடகறி. இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.